வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துருக்க வெங்கடேஷ். நான் வெங்கடேஷ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐயோட டைப் சி கேபிள், பிரைடட் கேபிளோட அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து இந்த நியூ எராங்கிள் 1.2 அப்டேட் எப்படி பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு எப்படி இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட்ஸ். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். கூடவே அது எங்கே டவுன்லோட் பண்ண எல்லா லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மேனர் எப்படின்னு சொல்லி புரியும். ஸோ இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே கூடிய அந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த பிரைடட் யூஎஸ்பி டைப் சி கேபிள். ஸோ இது வந்து 1 மீட்டர் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு 3 ஆம்பியர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் டஃப் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைடில் நமக்கு அந்த பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் நேமு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மாடல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பாக்ஸ்குள்ளே நம்மளுடைய கேபிளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வாரண்டின்னு சொல்லி தனியாக வேணால் கொடுக்குறாங்க, பட் ஆனால் இதில் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் தேவையில்ல தூக்கி போடலாம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த கேபிள். ஸோ நல்லா அப்படியே 1 மீட்டர் லென்த் உள்ள ஒரு நல்ல கேபிளாக இருக்குது. ப்ளஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ அந்த பின்ஸும் பாருங்கள் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த சார்ஜரோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 27 வாட்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு செம பவர் பேக்டாக இருக்கும். ஏன்னா 27 வாட் சார்ஜரு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வந்து உங்களை ஃபோனை வந்து சார்ஜ் இருக்கும். பட் ஆனால் நிறைய ஃபோன்ஸுக்கு இது சப்போர்ட் கிடையாது. கொஞ்சம் ஃபோன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிரைடட் கேபிள்லேயும் 3 ஆம்பியர் வந்து பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அதுவும் இல்லாமல் இந்த பிரைடட் கேபிள் கொடுத்துருக்கனால என்ன நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே வந்து எனர்ஜி, அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து வேஸ்ட் ஆகாது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த கேபிள் வந்து ஹீட் ஆகாது. ஸோ இந்த கேபிள் ஹீட் ஆகாதனாலேயே மேக்ஸிமம் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகும். கொஞ்சம் வந்து கரண்ட்டும் ஃபாஸ்ட்டாக வந்து ஏறும். ஸோ அதனால் இந்த கேபிள் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் இங்கே இந்த சார்ஜர் 27 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க சொன்னாங்க அரை மணி நேரத்தில் 50% ப்ளஸ் பாக்கி அரை மணி நேரத்தில் பாக்கி 50% ஏறணும். ஆனால் அப்படி ஏறாது. அது ஏன் ஏறாதுன்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வோல்டேஜ் கட் அவுட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஏறாது. பட் ஆனால் கேபிள் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஃப்ளோ பண்ண வைக்கும். ஸோ இப்போ அதுவும் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டும் இருக்காது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த டேங்கிள் ஃப்ரீ, அதாவது இப்போ நீங்கள் வந்து சார்ஜ் எதுவுமே இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சிச்சுன்னா ஒன்று கேபிள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வயரை அறுத்துட்டு போயிடும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் எப்படி வேணால் இப்படி வளைச்சு கூட நீங்கள் வந்து சார்ஜும் போட்டுக்கலாம், அப்படின்னு சார்ஜ் ஏறும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வயரோட ப்ராப்ளமும் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்மளுடைய அந்த PUBG 1.2 அப்டேட் எப்படி பண்ணலாம், ஸோ அதை அப்படியே பார்த்துருவோம். ஸோ இப்போ PUBG 1.2 எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து அது கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஏபிகே ஃபைலை வச்சுட்டு பப்ஜியோடைய அந்த எக்ஸ்டான்ஷன், அதாவது அந்த ஏபிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஓபிபி ஃபைல் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு ஜிப் ஃபைல், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஓபிபி கொஞ்சம் லேட் ஆகும், அந்த ஏபிகே ஃபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பழைய PUBG மொபைல் அந்த கேம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அன்இன்ஸ்டால் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ஓவர்லேப் ஆயிரும் அப்படியே அந்த PUBG மொபைல் மேலே. இல்லாட்டி வந்து நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு கேம் மாதிரி புதுசாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலாக இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரே ஒருக்க மட்டும் உள்ளே போய்க்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, அந்த ஆண்ட்ராய்டில் வந்து அந்த அதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு ஓபிபியில் போயிட்டு அந்த .com tension.ig அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்போ தான் அதில் தான் வந்து இந்த ஓபிபி ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை ஒர்க்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கா. இப்போ நீங்கள் இந்த ஓபிபி ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிப் ஃபைல் இருக்கனால இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல PUBGன்னு போட்டு 1.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
சேவ் பண்ணக்கப்புறம் அந்த ஓபிபி என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, ஆண்ட்ராய்டு அப்புறம் ஓபிபி அப்புறம் அந்த tension.ig அதில் எதுவுமே இருக்காது, அதில் தூக்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கேம் வந்து ஈஸியாகவே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிள் டெக்னிக், ஈஸியாகவே இது பண்ணிடலாம், யார் வேணால் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு தனியாக வந்து எதுவும் ஒரு ஆப்பும் தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. சும்மா இந்த லிங்க்குக்கு போங்க, நான் சொல்கிறேன், அந்த ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள், இது ஈஸியாக பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். பட் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி செக்யூர்டு, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, எந்த ஒரு மால்வேர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து தவிர்த்துக்கலாம். இது நீங்கள் பண்ணாமல் கொஞ்ச நாள் அன்பேன் பண்ணக்கப்புறம் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதுவும் இன்னும் அது ரொம்பவே கஷ்டமான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக இருக்கிறதுல ஈஸி. இது வந்து நம்ம முன்னாடி கேம்ஸ்லேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். GTA 5 பெரிய அந்த ஓபிபி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அதாவது ப்ளே ஸ்டோரில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக இது பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேலை செக்யூரிட்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது உறுத்திட்டே இருக்கும், ஐயோ இது வந்து சேஃபாக இருக்குமா அதிலேயே நீங்கள் விளாண்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ண வேண்டாம். ஸோ இப்போது இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.